ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்ட் ஒரு 1 வீக்காக மழை வெளுத்து வாங்கிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. வெதர் சேஞ்சஸ்னால ஆப்வியஸாக கோல்டு காஃப் ஃபீவர் வர நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உடம்பை பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா பார்க்குறவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி என்னோட கோல் சேவிங்ஸில் நான் மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு ஜுவல் வாங்கியாச்சு. என்னோட லிஸ்ட்டில் ஒரு ஜிமிக்கி, ஹாரம், நெக்லஸ், அப்புறம் கடைசியாக வளையல் இருந்துச்சு. ஒரு வழியாக மொத்தமாக செட்டாக பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலி இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் கண்டிப்பாக வாங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம் தான் யோசித்தேன். ஸோ ஆசைப்பட்ட மாதிரி இயர் 2க்குள்ளே முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் யாராவது கோல்டில் வளையல் வாங்கணும்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த ஒரு விஷயம் நான் மெயினாக அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். அது என்னென்னா, கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலே ஒரு சில பேர் டிஃபால்ட்டாக கமெண்ட் போட்டு விட்டு போயிடுவாங்க. என்னென்னா, யூடியூபராக இருந்தால் மட்டும்தான் இப்படிலாம் ஜுவல்ஸ் வாங்க முடியும், நார்மல் பீப்புள்னால கடை பக்கமே போக முடியாதுன்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு இதில் இருக்கிற ஒரு டவுட் வந்து, நான் எப்போல்லாம் கோல்ட் ஷாப்பை க்ராஸ் பண்ணி போனாலும் ஆர் பர்ச்சேஸ் பண்ண போனாலும் கடைக்குள்ளே கூட்டமாக தான் இருக்கும். அது நகை விலை குறைஞ்சாலும் சரி ஏறினாலும் சரி கூட்டங்கிறது குறைஞ்சதே கிடையாது. அதுவும் ஜிஆர்டிலாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மாதிரி அவ்வளோ கூட்டமாக இருக்கும். பில் போடவே ½ அன் ஹவர் டைம் ஆகும். அப்போ யூடியூபராக இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும்னு சொல்கிறீங்க. அப்போ கடையில் இருக்கிற எல்லாருமே யூடியூபர்ஸா? கிடையாதுல்ல. யார் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒர்க் பார்த்துட்டு இருந்தாலுமே சரி, அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஜுவல்ஸ் வாங்கிட்டே தான் இருப்பாங்க. என்னோடய வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் என்னோடய ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு என்னோடய லைஃப் ஸ்டைலும் நல்லாவே ரிலேட் ஆகுது. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாரும் மோட்டிவேட் ஆவாங்களான்னு தெரியாது. அட்லீஸ்ட் 1-2 பேராவது ஓகே நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி பிடிச்ச மாதிரி வாங்கலாம் அப்படின்னு இனிஷியேட் எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் ஒரு சின்ன சின்ன விஷயமுமே ஷேர் பண்ணுறேன். டு பி ஹானஸ்ட், ஒரு சில பேர் வந்து மெயில், அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக டிஎம் கூட பண்ணியிருக்காங்க. லைக் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறமா எங்களுக்கும் அந்த தாட் வந்து சின்ன சின்னதாக சேவ் பண்ணி பிடிச்ச மாதிரி வாங்குறோன்னு சொல்லும்போது அது கேட்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஒரு இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணுறப்போ அது இன்ஃபர்மேஷனாக பார்த்தா தான் நல்லாயிருக்கும். அதை ஷோ ஆஃப்னு நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஷேர் பண்ணுற வீடியோஸ்லாம் நான் டெய்லியும் அதை பண்ணேன் இதை செஞ்சேன்னு சொல்கிறத தாண்டி என்னோடய ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகிற மாதிரி நான் ஒரு விஷயத்த பண்ணுறப்போ கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு அவங்க வாங்குறாங்களோ வாங்கலையோ அது செகண்டரி. அட்லீஸ்ட் நம்மளும் வாங்கணும், நம்ம ட்ரை பண்ணுவோன்னு ஒரு தாட் வரும் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு வேணும். என்னோடய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதுதான் என்னோடய ஒப்பீனியன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் இன்னொரு ஹைலைட்டிங்கான கமெண்ட், இது எல்லாமே யூடியூப் காசு தானேன்னு ஒன்று வரும். அஃப்கோர்ஸ் இதெல்லாமே யூடியூப் காசு தான், அதை நான் தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஒர்க் போயிட்டு மாதம் சேலரி வாங்கி அதை சந்தோஷமாக ரிசீவ் பண்ணுறீங்கள, அதே தான் எனக்கு யூடியூப் அமௌண்ட்டும். நான் ஒரு எஃபர்ட் போடுறேன், நான் அதை ஏர்ன் பண்ணுறேன். வெளியே இருந்து பார்க்கும்போது எல்லா வேலையும் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் ஒன்ஸ் உள்ளே இறங்கிட்டு வேலை பார்க்கும்போது தான் அதில் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு தெரிய வரும். இந்த ஒர்க்குன்னு கிடையாது, எந்த ஒர்க்காக இருந்தாலுமே கஷ்டப்பட்டால் தான் அதுக்கேற்ற மாதிரி சேலரியுமே நமக்கு வரும். ஸோ இன்னுமே அந்த மாதிரி கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கீங்கன்னா யூ கேன் கோ அஹெட். நான் அதை ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டாக தான் எடுத்துப்பேன். ஃபைனலி கம்மிங் ஃபார் த விலாக். சண்டே தான் நாங்கள் ஷாப்பிங்க்கு போயிருந்தோம். காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக ஏஞ்சி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. சப்பாத்தி மாவு இருந்தது, கூட கொஞ்சமாக கேரட் பொரியல் ரெடி பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹொசூருக்கு ரெடி ஆகிட்டோம். மினி விலாகில் பார்த்துட்டு நிறைய பேர் இந்த குர்த்தி டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தீங்க. சல்வா பட்டர்ஃப்ளை இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தது. வளையல் தானே, கை மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரியே போட்டுட்டு போயிட்டேன். ஏன்னா அன்றைக்கி காலையிலேருந்தே பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. குளிருக்கு கொஞ்சம் வார்மாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சி 2 பேருமே காட்டன் அவுட்ஃபிட் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். தங்கச்சியோடது வந்து ஃப்ரம் மிந்த்ரா. கீழே டேக் பண்ணுறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டு கேட்ட மாதிரி கப்பல் வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேங்கிள் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் டைட்டான் வேர்ல்டுக்கு கிளம்பிட்டோம். அம்மா ஆல்ரெடி இங்கே ஒன்ஸ் வந்திருக்காங்க. எங்கே இருக்குன்னா அந்த சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இந்த ஷாப் வந்து இருக்கும். நானுமே ஃபர்ஸ்ட் டைம் தான், சின்ன ஷோரூம் தான் நினச்சேன், பட் இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நானுமே எதிர்பார்க்கல. அங்கே வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பசங்களுக்கு இந்த போலீஸ், கெஸ், அதுக்கப்புறமா ஃபாஸ்ட் ட்ராக், சொனாட்டான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போதுமே எனக்கு நிறைய வாட்சஸ் வந்து ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸஸ் தான் தோணுச்சு. கப்பல் வாட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா அபவ் 6000 தான் ஸ்டார்ட் ஆகுது.
டைட்டன் பிராண்டில் தான் 6000க்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுவே ஃபாஸ்ட் ட்ராக்லாம் போனீங்கன்னா 1500லேருந்து 2000க்கே நல்ல கலெக்ஷன்ஸுமே வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு போனதும் இந்த 2 கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி இந்த சில்வரும் கோல்டும் கலந்த மாதிரி நல்லா இருந்தது. பட் பேரண்ட்ஸ் அப்படின்னா இந்த கோல்ட் கேஸில் தானே ரொம்ப விருப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். தென் டைட்டன்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படின்னா ராகா தான். ஆல்ரெடி நான் இந்த பிராண்டில் ஒரு வாட்சும் வச்சுருக்கேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதும் அதே தான். இங்கே வந்து பார்க்கும்போது வெப்சைட்டில் இருக்கிறத விட இன்னும் அதிகமாக யூனிக் கலெக்ஷன்ஸ் வச்ச மாதிரி தோணுச்சு. அண்ட் ப்ரைஸ் வந்து அபவ் 7000 ஸ்டார்ட் ஆகிற கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது நல்ல பிராண்டில் வாங்கணும், பார்க்குறதுக்கும் லுக் வைஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் அன்றைக்கி ஒரு 2-3 பிலோ 10,000 இருக்கிற மாதிரி சும்மா பார்த்தோம். அன்றைக்கி வந்து வாங்கலை. தங்கச்சிக்கிட்ட பிராண்டடாக வாட்ச் இல்லைங்கிறதுனால யோசித்தேன் மேபி அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். பார்த்ததுலேயே இந்த 2 வாட்ச் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போதுமே 7,000 to 8,000 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் இன்னும் கம்மி கூட வரலாம். பட் பார்க்குறதுக்கு லுக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 2த்துலேயுமே ஒரு கன்ஃபியூஷன். ஆனால் தங்கச்சிக்கு வந்து ஃபஸ்ட்டாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்குமே அதெல்லாமே பார்க்கும்போது பேசாமல் இன்னொரு கலெக்ஷனும் வாங்கலாமான்னு தோணுச்சு. பட் ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கோம், வேறு பிராண்ட் கூட ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா பார்த்துட்டு அப்படியே விட்டாச்சு. அம்மா பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக்ல இந்த வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணாங்க. இந்த டிசைன் பார்க்குறதுக்கே ரொம்ப புதுசாக இருந்தது. யூஸ்வலாக ரவுண்ட் ஷேப் இருக்கிற டயல் தான் நிறைய வச்சுருக்கோமா, ஸோ பார்க்குறதுக்கும் இது யூனிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதை எடுத்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 3,300 சம்திங் வந்துச்சு. அண்ட் அப்பாவுக்கு வந்து இந்த க்ரீன் டயல் இருக்கிற மாதிரி கோல்ட் கேஸ் வாட்ச் எடுத்தோம். தாத்தாக்கும் சேம் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஒயிட் கலர் வர மாதிரி எடுத்துச்சு. கப்பிள் வாட்ச்க்கு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 7,000 ருபீஸ் ஆச்சு. அப்பாவோட வாட்ச் வந்து 2,100 ருபீஸ் அண்ட் தாத்தாவோட வாட்ச் வந்து 1,800. இதெல்லாமே ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸ். மலையில் ஷாப்பிங்கா? வாட்ச் வாங்கி முடித்ததும் நேராக கோல்ட் ஷாப்புக்கு தான் போனோம். இந்த ஷாப் பார்த்திங்கன்னா எம்ஜி ரோடில் நவ்கார் ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். நான் ஏற்கனவே நெக்லஸ் இங்கே வாங்கினதுனால இந்த டைம் பேங்கிள் வந்து கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ்க்கு போயிட்டேன். இந்த டிசைன் தான் நான் கொடுத்துருந்தது. நான் ஃபஸ்ட்டே எல்லோ கோல்டில் டிசைன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கஸ்டமைஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். பட் எதுவுமே எனக்கு பிடிக்கல. டிசைன்ஸ் வந்து பார்க்கும்போது ஒன்றா எனாமல் இருக்குது, இல்லை சாதாரணமாக டிசைனாக இருக்குது. எனக்கு பொதுவாகவே நான் வளையல் அந்த அளவுக்கு போட மாட்டேன். சரி இது வந்து அப்படி எடுக்க வேண்டாம், பிடிச்ச மாதிரி டிசைன்லேயே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கஸ்டமைஸ்க்கு போனதுக்கான ரீசன். 10-15 ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் எல்லா ரெஃபரன்ஸுமே பார்த்திங்கன்னா ஆன்டிக் ஃபினிஷில் வர டிசைன்ஸ் தான். எதுவுமே எல்லோ கோல்டில் வர டிசைன்ஸே கிடையாது. இந்த ஒரு டிசைன் பர்டிகுலர்லி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி பார்க்கவும் சிம்பிளாக இருக்குது, சுடிதாருக்கும் போட்டுக்கலாம், அதே மாதிரி சாரீஸ்க்கு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ்க்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிசைனை ஃபைனலைஸ் பண்ணோம். ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஷாப்க்கு விசிட் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாமே காமிச்சு நேரில் தான் எப்படி டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனோம். அதே மாதிரி வந்து நான் வெயிட் பார்த்திங்கன்னா 4 பவுண்டில் சொல்லியிருந்தேன். ஒரு வளையலும் 2 பவுண்டில் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தேன். யூஸ்வலாக நம்ம கஸ்டமைஸ்னு போகும்போது சொல்கிற வெயிட்டை விட கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும். மேபி 2 கிராம் கூடலாம் இல்லை குறையலாம். அது டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஸோ நான் வந்து மொத்தமாக 34 கிராம்ஸ்க்கு சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து 30 கிராம்ஸ்லேயே நல்லா அழுத்தமாகவே செஞ்சு கொடுத்துருந்தாங்க. வளையல்னு பார்க்கும்போது எனக்கு இருந்த டிஃபிகல்ட்டிஸே சைஸ் தான். ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் ஆர்டர் பண்ணும்போதே சைஸ் வந்து செக் பண்ணி பார்த்தப்போ எனக்கு 2-3 வந்து கரெக்டாக இருந்தது. ஆக்சுவலி 2-2 வந்து பர்ஃபெக்டாக ரிஸ்ட்டில் உட்காந்துக்கும். பட் 2-3 அப்படிங்கும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும். பட் 2-2க்கு போயிட்டோன்னா கைக்குள்ளே போகிறதே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் 2-3க்கு வந்து ஃபைனலைஸ் பண்ணோம். ஆல்சோ ஃப்யூச்சரில் வந்து கை குண்டானாலும் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்க்ரூ டைப்பில் வந்து வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ தட் வீட்டில் இருக்கிற யார் வேணாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அம்மாவுக்கு ஃபிங்கர்ஸ்குள்ளே போகிறது கஷ்டமாக இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ வச்சுட்டாங்கன்னா அம்மாவும் போடலாம், நானும் போடலாம், தங்கச்சியும் போடலாம். ஸோ இந்த ஒரு ரீசன்னால் இந்த மாதிரி டைப் வந்து சூஸ் பண்ணோம். தென் இப்போ வரைக்கும் நான் எதுவுமே ஆன்டிக்கில் வாங்க கிடையாது. ஸோ இதுவுமே எல்லோ கோல்ட்லேயே போகலான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு பாலிஷ் போடாமல் அப்படியே தான் வைக்க சொல்லியிருந்தேன். பட் நேரில் வந்து பார்த்தப்போ என்னமோ ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சே தவிர அதில் இருக்கிற அந்த டீட்டெயிலிங்கோ ஒர்க்மேன்ஷிப்போ ஒன்றுமே வந்து அப்ரப்டாக தெரியல. நான் ரெஃபரன்ஸில் கொடுத்த எக்ஸாக்ட் டிசைன் அப்படியே வந்திருக்கே தவிர லுக்கு வரல. அதுக்கப்புறமா நான் சொன்னேன், எனக்கு வந்து நீங்கள் பேசாமல் பாலிஷே போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வளையல் மட்டும் கொடுத்து பாலிஷ் போட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா எனக்கு சேம் நான் கொடுத்த மாதிரி பார்க்குறதுக்கு அப்படியே இருந்ததா, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோ கோல்டு வேண்டாம், நான் ஆன்டிக்லேயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஆன்டிக் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணேன். இந்த பேங்கிளோட டிசைனே பார்த்திங்கன்னா சுற்றியும் லக்ஷ்மி தான் இருக்கும். இடையில இந்த மரூன் கலரில் வந்து ஸ்டோனா குந்தனான்னு தெரில அது வந்து வச்சு விட்டுருப்பாங்க. அது இன்னும் ஹைலைட்டிங்காக தெரியும்.
சப்போஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன் வந்து ஆன்டிக்கில் பிடிச்சிருக்கு ஆனால் பாலிஷ் வந்து வேண்டான்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் எல்லோவில் கூட வச்சுக்கலாம். பட் என்னென்னா அதை ஒத்து பார்க்கும்போது தான் அது லக்ஷ்மியாக என்னன்னே தெரியும். அது ஒன்று மட்டும்தான் எல்லோ கோல்டில் இருக்கிற பிரச்சனை. எனக்கு ஃபைனலி 2 வளையலுக்கும் பாலிஷ் போட்டுட்டு கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் கொடுத்த ரெஃபரன்ஸே எனக்கு பார்த்த மாதிரியே இருந்துச்சு. எக்ஸாக்டாக நான் கொடுத்த மாதிரியே செஞ்சு கொடுத்துருந்தாங்க. சைஸ் மட்டும்தான் கொஞ்சம் கம்மி. ஸோ 2 பேங்கிள்ஸும் சேர்த்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 29.70 கிராம்ஸ் வந்துச்சு. அண்ட் இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் 2495 அரௌண்ட் போட்டாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நாங்கள் பிளான் பண்ணது 4 பவுனுக்கு தான். பட் அங்கே ஒரு 5 கிராம் கம்மியானதுனால அந்த 5 கிராமுக்கு வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமேன்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது தான் கம்மல் தோணுச்சு. ஏன்னா என்கிட்ட வந்து டெய்லி வியருக்கு ஒரு குட்டி இருக்கும், இன்னொன்று வந்து அந்த பெரிய சைஸ் ஜிமிக்கி தான். பட் ஜிமிக்கி வந்து எல்லாத்துக்குமே போட முடியாதுல்ல. ஸோ அதனால் ஒரு மீடியம் சைஸ்க்கு இருக்கிற மாதிரி கம்மல் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கேஸ்டிங் மாடல் டிசைன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். கோல்டில் ஜிமிக்கி அப்படின்னாலே சாரீ சல்வார் செட்ஸ் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ்க்கு நல்லா இருக்கும்னு தோணல. அந்த மாதிரி இந்த கேஸ்டிங் மாடல் வந்து எனக்கு எல்லா சல்வார் செட்ஸ்க்கும் செட் ஆகும்னு தோணுச்சு. ஸோ 2 கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு காதுக்கு ஒரு கம்மலும் இன்னொரு காதுக்கு இன்னொரு கம்மலும் போட்டு பார்த்ததில் லெஃப்டில் இருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நல்லா இருக்குது, பட் ஆனால் கீழே பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுனால அதையே ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அண்ட் இந்த கம்மலோட வெயிட் வந்து 3.670 கிராம்ஸ் வந்துச்சு. அண்ட் இதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் வந்து 315 ருபீஸ் போட்டாங்க. தென் பேங்கிள்ஸ்க்கு பில் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே எல்லோ கோல்டில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து சிம்பிளாக ப்ளெயினாக இருக்கும்ல, அதை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு பெருசாக எந்த கலெக்ஷன்ஸுமே வந்து பிடிக்கல. அதாவது என் கைக்கு அது எடுப்பாக இல்லாத மாதிரி இருந்தது. பொதுவாக நான் பேங்கிள்ஸ் போடுறதே ரொம்ப ரொம்ப கம்மி. லெஃப்ட் ஹேண்டுக்கு வாட்சை கட்டிட்டு ரைட் ஹேண்டுக்கு ப்ரேஸ்லெட் போட்டு முடிச்சிருவேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பேங்கிள் வாங்குகிற ஐடியாவே கிடையாது. நான் அம்மா கிட்டே சொல்லிகிட்டே இருந்தேன், பேங்கிளுக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது செயினோ நெக்லஸோ கூட எடுத்துக்கிறேன், ஏன்னா அது கூட நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் பேங்கிள்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், தேவையில்லாமல் வாங்கி வச்சு வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிகிட்டு இருப்பேன். பட் அம்மா தான் வந்து சொன்னாங்க, ஒரு செட்டாக வாங்குற அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு செட்டாச்சும் வளையல் எடுத்துக்கோ, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னங்காட்டி தான் அதுக்கப்புறமா யோசித்து வளையல் வாங்கினது. என்ன மாதிரி ஒரு சில பேருக்கு ஆன்டிக் மாடலில் பேங்கிள்ஸ் பிடிச்ச மாதிரி நிறைய பேருக்கு எல்லோ கோல்ட்லேயும் பிடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அங்கே இருந்த பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நான் சும்மா வந்து காட்டிகிட்ருக்கேன். இது எல்லாமே எகெயின் ஒரு 15 கிராம் 10 கிராமில் இருந்தே கூட இருக்குது. பட் ஆனால் 10 கிராம் 15 கிராம்லலாம் வாங்கினோன்னா எனக்கு தெரிஞ்சு டெய்லி வியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு 3 பவுண்டில் வாங்கினோன்னா தான் நம்ம டெய்லி வியருக்கு போடும்போது நல்லா அழுத்தமாகவும் நலஞ்சு போகாமலேயும் இருக்கும். அண்ட் லாஸ்ட் டைம் நான் நெக்லஸ் ஷாப்பிங் போட்டப்பவே நிறைய பேர் வந்து மேக்கிங் சார்ஜஸ் சொன்னால் தான் எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெளிவாகவும் புரியும்னு சொன்னதுனால நான் இந்த டைம் வந்து மேக்கிங் சார்ஜஸும் கேட்டுட்டு வந்தேன். பேங்கிள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 14 to 16% வரைக்கும் இருக்காமா. ஒரு டிசைனுக்கும் வந்து வேரி ஆகும். ஸோ நம்ம எடுக்கிற டிசைன் பொறுத்து இந்த ரேஞ்ச்குள்ளே வேஸ்டேஜ் வந்து மாறலாம். ஆன்டிக் மாடல் பேங்கிள்ஸ்னு போகும்போது வேஸ்டேஜ் வந்து லைக் 14, 15, 16 அந்த ரேஞ்சஸில் வர மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் டீட்டெயிலிங் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வேஸ்டேஜுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபைனலி எனக்கு பிடிச்ச டிசைனில் கஸ்டமைஸ் பண்ணி பேங்கிள்ஸும் வாங்கிட்டேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்களும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த கடையில் நீங்கள் டிசைன் காமிச்சாலுமே வெயிட்டை சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துருவாங்க. தென் ஆன்டிக் பேங்கிள்ஸ் எல்லாமே 2.5 பவுன் 3 பவுனுக்கு எல்லாமே நல்லா ப்ராடாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. 4 பவுன்னு போகும்போது இன்னுமே நல்லா ப்ராடாகவே வரும். பட் என்னோட கை குட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக போட்டாலுமே ஆடாக இருக்கும். அதனால தான் நான் மினிமமாக இருக்கிற மாதிரி விட்டு போனது. நீங்கள் இன்னுமே பெருசாக போடலாம் பிடிக்கும் அப்படின்னா 4 பவுன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலே தாராளமாக பெரிய பெரிய வளையலாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் என்னோட பேங்கிளுக்கு வேஸ்டேஜ் வந்து 3.490 கிராம்ஸ் போட்டாங்க. அண்ட் அந்த கம்மலுக்கு வந்து 0.440 கிராம்ஸ் வேஸ்டேஜ் வந்துச்சு. பேங்கிளுக்கு மட்டுமே டோட்டல் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜஸ் கோல்டோட ரேட் எல்லாமே சேர்த்து 2,35,299 ஆச்சு. அண்ட் கம்மலுக்கு வந்து 29,702 ருபீஸ். ஸோ ஃபைனலாக பில் வந்து 2,65,000 ஆச்சு. அண்ட் மெயின் திங், நாங்கள் போன அன்றைக்கி 1 கிராம் கோல்டோட ரேட் வந்து 7,150 ருபீஸ் இருந்துச்சு. அண்ட் வேஸ்டேஜில் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நெகோஷியேட் பண்ணி மினிமம் வேல்யூக்கு கொண்டு வந்து தான் பே பண்ணோம். எனக்கு ரொம்ப நாளாகவே நமக்கு பிடிச்ச ஒரு டிசைனை கஸ்டமைஸ் பண்ணி சின்ன ஜுவல்லரியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு. பட் அது பேங்கில் தான் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் அட்லாஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி வளையல் வாங்கின சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இன்னுமே அந்த பில் சம்திங் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கிற டைமில் வந்து நாங்கள் மற்ற கலெக்ஷன்ஸ் வந்து காட்ட சொல்லியிருந்தோம். இதெல்லாமே வந்து ஆன்டிக் மாடல் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஏன்னா தங்கச்சி வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கா அவள் எடுக்க போகிற செட் எல்லாமே ஆன்டிக் அப்படின்ட்டு தான். ஸோ அதனால் வந்து அதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ வெயிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். கழுத்து ஒட்டி வர நெக்லஸ் எல்லாமே 7 கிராம் 8 கிராம் 1 பவுனுக்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் 3 பவுனுக்குள்ளே தான் இருக்கும். ஹாரம் அப்படின்னு பார்க்கும்போது 25 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 4 பவுன் எய்ம் பண்ணோம் அப்படின்னா நல்லா பார்வையான ஹாரமே வந்து வாங்கலாம்.
என்னோடது நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு செட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் தங்கச்சி தான் அடுத்து ஷாப்பிங் பண்ணுவாள். அவளுமே முடிஞ்ச வரைக்கும் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி மந்த்லி பே பண்ணுவாள். அதே மாதிரி கையில் அமௌண்ட் இருக்கும்போது எல்லாமே ஒரு கிராமாக கோல்டு காயின் மாதிரி வாங்கி வச்சுட்டு இருந்தா. நாங்கள் போன அன்றைக்குமே வந்து 1 கிராம் கோல்டு காயின் வாங்கி வச்சா. ஸோ ஒரு பவுன் 2 பவுன் அப்படின்னு சேரும்போது கம்மலோ நெக்லஸோ எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தென் இப்போ வீட்டில் வந்து யார் எந்த ஜுவல்லரிஸ் வாங்கினாலும் சரி அது காமனாக தான் யூஸ் பண்ணும். நான் வாங்கினன்றதுக்காக நான் மட்டுமே யூஸ் பண்ணுறதோ இல்லை தங்கச்சி வாங்குறது தங்கச்சி மட்டுமே போடுறதோ அப்படி கிடையாது. யார் எது வாங்கினாலுமே மாற்றி தான் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஆல்சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தான் நாங்கள் ஷாப்பிங்கும் பண்ணுறோம். நான் இப்போ வாங்கினதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோ கோல்டு தான், எக்ஸப்ட் இந்த பேங்கிள்ஸ். இப்போ தங்கச்சி வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஹாரம் ஆகட்டும் நெக்லஸ் ஆகட்டும் அவள் ஆன்டிக்கில் வாங்கும்போது 2 பேரும் மாற்றி யூஸ் பண்ணுறதுக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ வச்சு பார்த்தா இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா அவள் கழுத்துக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இதோட வெயிட் வந்து எக்ஸாக்டாக 12 கிராம்ஸ் கிட்ட வந்துச்சு. அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் எடுத்து அதுக்கு சிம்பிளாக ஆரம் எடுத்திங்கன்னா லுக் வந்து பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ எப்படியோ கம்மல் ஜிமிக்கின்னு பார்க்கும்போது 1 பவுண்டில் கரெக்டாக ஜிமிக்கி கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் அடுத்ததான் என்ன எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்று பிளான் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோதான். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்து முடிக்கிற கேப்பில் பில்லும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ ஃபைனலி ரொம்ப ஹாப்பியாகவே பிடிச்ச ஒரு ஜுவல்லுமே எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் கோல்டு ஜுவல்லரிக்கு வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் பண்ணணும். அதர் தேன் கோல்டு வேறு எதுலலாம் சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் உங்களுக்கு இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மட்டும் ஏற்கனவே டிசைன்லாம் கொடுத்தாச்சே, போயிட்டு அதை பார்த்துட்டு பில் போட்டு கிளம்புறதுக்கு ஒரு 1/2 hour தான் ஆகும்னு யோசித்தோம். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் டைம் ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வரவே கொஞ்சம் லேட் ஆனதுனால அப்படியே வீட்டுக்கு வந்ததும் அப்பாவுக்கு வந்து சர்ப்ரைஸும் பண்ணியாச்சு. ஸோ அவருக்கு வந்து சுத்தமாக ஐடியா கிடையாது வாட்ச்லாம் வாங்குறோன்னு சொல்லிட்டு. அம்மா வந்து ஆன் த ஸ்பாட் சரி அப்பா கிட்டே இல்லையே வாங்குவோன்னு சொல்லிட்டு வாங்கினது தான் இந்த வாட்சும். அப்பா வந்து வாட்ச் பார்த்த உடனே பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட சொல்ல கிடையாது. எடுத்த உடனே கேட்டது விலை தான். 2200 ஆச்சுன்னொன்னே எதுக்கு இவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க, 500 600க்கே வாங்கியிருந்தாலே கிடச்சிருக்குமே அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கடையில் 500க்கு வாட்ச் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஒரே பிராண்டில் நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டே இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பிராண்டடாக வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். வாட்ச்லாம் காட்டி முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததான் நான் வாங்கியிருந்த ஜுவல்லரிஸ் தான் காட்டிகிட்டு இருந்தேன். எப்போ போயிட்டு வாங்கிட்டு வந்தாலும் காட்டின உடனே ஜுவல்லரிஸை தாண்டி ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பில்லு தான். ஜிஎஸ்டி எவ்வளோ போட்டிருக்காங்க, மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்ட்டு தெளிவாக பார்த்து ஒரு 1/2 hour கிட்ட அந்த பில்லு பார்த்துட்டு ஓகே பரவாயில்ல கம்மியாக இருக்குது இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஜுவல்லரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப பெரிய கடைக்கெலாம் போகும்போது நெகோஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. அப்படியே நம்ம கேட்டாலும் அந்த வேஸ்டேஜில் 1% 2% தான் குறைப்பாங்களே தவிர நம்ம ரொம்ப இறங்கியும் நெகோஷியேட் பண்ண முடியாது. பட் நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற கடை அப்படின்னா அப்பா வருவார் பேசுவார், கொஞ்சம் கம்மிக்கு வாங்கி கொடுப்பாங்க. அதனால இங்கே வருவார். இதுவே ஓசூரில் இருக்கிற கடைக்கெலாம் போனால் அங்கே வந்தாலும் சும்மா உங்களுக்கு பிடிச்சது தானே எடுக்க போகிறீங்க அப்படின்றதுக்காக நான் கடைக்கு வரதே கிடையாது. ஸோ அவ்வளோதான். அன்றைக்கி வந்து வெளியே போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்தது. வெளியே பயங்கர மழையும் பெஞ்சிட்டு இருந்ததுனால டின்னருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி பாஸ்தா இருக்கே, வெங்காயம் தக்காளி வதக்கி போட்டு குயிக்காக அதையே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தாவே நான் ரெடி பண்ணிட்டேன். மழைக்கு நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்ததும் சரியான தூக்கம் அன்றைக்கி. அப்படியே அதுக்கு அடுத்த நாள்லேருந்து விலாக் வந்து கண்டினியூ ஆகுது. நேற்று காலையிலேருந்தே இந்த சைடு ஹெவியாக மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க போல். ஆனால் தங்கச்சிக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் போட்டு வச்சுருந்தாங்க. அவள் மதியம் 1 மணிக்கே கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் இருந்ததுனால கொஞ்சம் போர் அடிச்சிட்டு இருந்தது. அப்புறம் அப்பா ஈவினிங் வந்ததும் ஒரு 1/2 கிலோ போல் சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் ஏதாவது சூடாக சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். ஸோ அதனால் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தால் சூப் செய்யலாமேன்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆல்சோ காலையில் அம்மா செஞ்சு வச்ச புலாவ் கொஞ்சம் நிறையவே இருந்தது. அது வெறும்னே சாப்பிட்றத விட அதுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி தொட்டுக்கு ஏதாவது இருந்தால் சீக்கிரம் சாப்பிட்டு காலி பண்ணிடுவோமேன்னு சொல்லிட்டு 100 கிராம் சிக்கனை சூப்புக்கும் இன்னொரு 150 கிராம் சிக்கனை வந்து கிரேவிக்காண்டியும் தனியாக எடுத்து வச்சிட்டேன்.
நான் லாஸ்ட் டைம் ஷேர் பண்ண சிக்கன் சூப் ரெசிப்பியில் கார்ன்ஃப்ளவர் அது இதுன்னு நிறைய ஐட்டம்ஸ் வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா 2 வெங்காயம், அப்புறமா ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்க்கணும். நான் 3 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி அதிகமாக ஆட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பட் ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். அடுத்ததாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா மிளகு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். மிளகு அதிகமாக சேர்க்கும் போது கோல்டோ காஃபோ இருந்தால் கூட சீக்கிரம் ட்ரீட் பண்ணிடும். இந்த சூப் ரெசிபி வந்து குக்கர்லேயும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பாத்திரத்துலேயும் பண்ணலாம். ஃபஸ்ட் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு இடித்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த பொடி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் பீசஸ் முழுசாக அப்படியே சேர்க்கிறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து தண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை கொதிக்க விடும்போது குவான்டிட்டி நல்லாவே கம்மியாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து மசாலா பவுடர்ஸ்க்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது கூடவே மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லிட் கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டோன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ இதில் கடைசியாக வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு இறக்கிட்டிங்கன்னா இந்த மழைக்கு சுட சுட சூப் நல்லாயிருக்கும். அப்புறம் மறந்துட்டேன், ஃபைனலாக லெமன் ஜூஸ் வந்து மறக்காமல் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதில் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் மேக்ஸிமம் எல்லாரோட வீட்லேயும் இருக்கும். ஸோ ஒரு 100 கிராம் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சுட மழைக்கு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக சிக்கன் செமி ட்ரைக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி நல்லா இடித்து சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா சேர்க்குறதுனாலுமே ஃபைன், பட் ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. பூண்டு வந்து நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எகெயின் வெங்காயம் நல்லா நிறம் மாறி வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 150 கிராம் சிக்கன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா உப்பு வந்து சேர்த்துக்கணும். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லிட் கவர் பண்ணி சிக்கன் வேகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஒரு 8 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணி விட்டு முக்கால்வாசி அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த மசாலாவோட ராஸ்மெல் போனதும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக 1/2 லெமனோட ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சிக்கன் செமி ட்ரை வந்து ரெடி ஆயிரும். இன்னுமே கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும் அப்படின்னா மசாலா சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி விட்டு கொதிக்க விட்டிங்கன்னா கிரேவி மாதிரியே கிடைக்கும். பட் எனக்கு வந்து இந்த சிக்கனில் அங்கே இங்கே இந்த மசாலா ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அதை சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் தண்ணி எதுவுமே சேர்க்க கிடையாது. கடைசியாக காலையில் செஞ்ச அந்த புலாவ் குக்கரில் ரொம்ப ஆறிப்போயிருந்தது. அதை அப்படியே ஒரு கடாய்க்கு மாற்றிட்டு லைட்டாக சூடாகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு. சிம்பிளாக ஒரு சூப்போடு முடிக்கலான்னு பார்த்தது, கடைசியில் வந்து புலாவுக்கு சைட் டிஷ்ஷாகவும் ஒரு பெரிய மீல் மாதிரியே இருந்துச்சு. பட் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி வெதருக்கு இந்த ரெசிபீஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி இந்த சிக்கன் சூப். எனக்கு சமைக்கும் போதே பசியாக இருந்ததுனால செஞ்சு முடித்த உடனே உட்காந்து சாப்பிட்டாச்சு. தங்கச்சி வந்து ஷிஃப்ட்டுக்கு போனதுனால அவளுக்கு மட்டும் கொஞ்சமாக சூப்பு கிரேவியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அவள் ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டுக்கிட்டா. எந்தாச்சால் இந்த விலாகை முடிக்க வேண்டிய டைமும் வந்தாச்சு. இதுக்கு அடுத்ததாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெட்டிங் விலாக்ஸ் தான் வரப்போகுது. ஸ்டே டியூன் ஃபார் தட். அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.